Good morning, students. Today we are going to see the remaining part of the lesson, Convocation Address. Graduates of the year, I wish you all a prosperous future. For, after all, the immediate concern of every individual, graduate or no graduate, is to acquire the means for a decent living. That is the first motivation for all human activity. No one can ignore it. But that ought not to be the sole objective. Something higher and nobler than mere individual material advancement is expected of you. For remember that this university education is a privilege that you enjoy, for which you are deeply indebted to the community of which you are a member. Graduates of the year, I wish you all a prosperous future. Aringer Anna wishes all the graduates of that year to have a prosperous future. Prosperous means good future, well future, நல்ல ஒரு future இருக்கணும் மிஸ் பண்ணுறார். After all, the immediate concern of every individual of the country, every individual of the state, ஒவ்வொரு individual of this country concern means responsibility, wishing. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா கிராஜுவேட்டாக இருக்கலாம். ஹி மைட் பி a graduate or no graduate. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் is to acquire the means for a decent living. To acquire means earn here. Earn, get the means. Means method for a decent living. ஒரு டீசெண்டாக வாழ்கிறதுக்கு சேலரி, சம்பளம் தேவைப்படும். அதை வாங்கிறது தான் அவங்களோட ஃபஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறார். எந்த இண்டிவிஜுவலாக இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவலோட ஃபஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்திங்கன்னா டு ஏர்ன் மணி ஃபார் அ டீசென்ட் லிவிங். நல்ல ஒரு டீசெண்டாக வாழ்கிறதுக்கு ஒரு முறை சம்பளம் வேணும். அதுதான் என்னோடய ஃபஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். தட் இஸ் த ஃபஸ்ட் மோட்டிவேஷன் ஃபார் ஆல் ஹியூமன் ஆக்டிவிட்டி அண்ட் நோ ஒன் கேன் இக்னோர் இட். That is the first motivation, that is the first aim for all human activity. Human peopleோட மெயின் ஒர்க்கே என்னது? டீசெண்டாக வாழ்கிறதுக்கு வழி வேணும். அதுதான் அவங்களோட டீசெண்டாக வாழ்கிறதுக்கு வழி வேணும். அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு இதாக இருக்கும். நோ ஒன் கேன் இக்னோர் இட். இக்னோர் மீன்ஸ் நோ ஒன் கேன் அப்போஸ் இட். யாரும் அதை மறுக்க முடியாது. பட் தட் ought not to be the sole objective. That ought not to be the sole objective. அது மட்டுமே மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கக்கூடாது. அது மட்டுமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நம்ம டீசெண்டாக வாழ்கிறதுக்காக பணம் சம்பாதிக்கணும், அந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. Something higher and nobler than mere individual material advancement is expected of you. Something higher and nobler than. ஹையர் ரொம்ப உயர்வான, நோபலர் ரொம்ப குறிக்கோளான, நல்ல குணங்களுடைய உயர்ந்த, கிரேட், இந்த மாதிரி. Mere individual material advancement. The first responsibility of every person is to have a material advancement. அதாவது ஒவ்வொருத்தரும் மெட்டீரியலாக ஒரு மந்த்லி இவ்வளோ சேலரி வாங்கணும், நம்ம லைஃப்பை நல்லா செக்யூர்டாக இது பண்ணிக்கணும், வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு நம்ம நல்லா ஓரளவுக்கு டீசெண்டாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலும். அது அவங்களோட ஃபஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். அதான் இங்கே சொல்கிறாரு. மெட்டீரியல் அட்வான்ஸ்மெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப். நீ உன்னோட மெட்டீரியல் அட்வான்ஸ்மெண்ட்டு மட்டும் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் யூ. நீ நல்ல லக்ஸுரியாக ஓரளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருப்ப, டீசெண்டாக வாழ்ந்துட்டு இருப்ப. அது மட்டும் உங்கள்கிட்ட இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணல பீப்புள், இந்த கண்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. வாட் இஸ் எக்ஸ்பெக்ட் இஸ் ஹையர் அண்ட் நோபலர் தேன். அதை விட அதிகமாக உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஃபார் ரிமெம்பர் தட் திஸ் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இஸ் அ ப்ரிவிலேஜ் தட் யூ என்ஜாய். ரிமெம்பர் தட் he asked the graduates he wants to remind them. Remember, ஞாபகப்படுத்துகிறார், ரிமைண்ட் பண்ணுறார். என்ன சொல்கிறாருன்னா, திஸ் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இஸ் அ ப்ரிவிலேஜ்.
அந்த கிராஜுவேட்ஸ்க்கு வந்து யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பாங்க. இட்ஸ் அ ப்ரிவிலேஜுங்கிறது. ப்ரிவிலேஜ் மீன்ஸ் கிஃப்ட்டு, ஸ்பெஷல் கிஃப்ட். அந்த கிராஜுவேட்ஸ்க்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டு தட் யூ என்ஜாய் தட் ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படிங்கிற. நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த எஜுகேஷன் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டு. For which you are deeply indebted to the community of which you are a member. For which, as you are studying in the university, you are deeply indebted to the community. Indebted means கடன்பட்டிருக்கிறது. அதாவது community of which you are a member. யாருக்கு கடன்பட்டிருக்கீங்கன்னா கம்யூனிட்டி. யார்? இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய அந்த பீப்புள்கிட்ட, அதாவது ஸ்டேட் பீப்புள்கிட்ட, அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய அந்த பீப்புளில் நீயும் ஒரு மெம்பரு. அந்த பீப்புளுக்கு தான் நீ கடன்பட்டுருக்க அப்படிங்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வந்து எப்படி ஹவ் இட் இஸ் ரன், பீப்புள் கொடுக்கக்கூடிய அந்த வரி பணத்தில் தான் யூனிவர்சிட்டி லெக்சருக்கு ப்ரொஃபஸருக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க. மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, மற்ற டிரான்ஸ்போர்ட்டு, இது எல்லாம் அவங்க இந்த செலவெல்லாம் யாருன்னா பீப்புள் கொடுக்கக்கூடிய அந்த வரி பணம். அதே மாதிரி இங்கே யூனிவர்சிட்டியில் படிக்கிறப்ப அதிகமாக கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னா செலவு அதிகம் ஆகுது. அப்போ அந்த செலவெல்லாம் யார் ஏற்றுக்குவாங்கன்னா கவர்மெண்ட்டே ஏற்றுக்குது. அந்த கவர்மெண்ட்டுக்கு யார் வரி கொடுக்குறாங்கன்னா காமன் பீப்புள் தான் அதிகமாக வரி கட்டுறது. அதான் சொல்கிறாரு. ஸோ அந்த காமன் பீப்புளுக்கு வந்து நீங்கள் வந்து கடன்பட்டுருக்குறீங்க அப்படிங்கிறார். Most of the money needed for maintaining institutions of higher education come from the revenues collected from the community through the state, and a good proportion of that revenue comes from the tillers and the toilers. Men who did not enjoy this privilege, men who willingly submit themselves to discomfort so that they can enable the next generation to lead a better life. Graduates, may I ask you, how are you going to repay what is to be your contribution to the social chest on which you have drawn so largely? Unless you replenish it richly, coming generations will find only an empty coffer. In the last passage, he said that he reminded the graduates that they are indebted to the common people as they had a privilege to study in the university. Most of the money needed for maintaining institutions of higher education come from the revenues collected from the community through the state. The money needed for maintaining institutions of higher education na யூனிவர்சிட்டி எஜுகேஷன் சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டி எஜுகேஷன் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு மணி இஸ் நீடட் டு மெயின்டைன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டு கிவ் சேலரி ஃபார் த ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ், இதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுது. தட் மணி இஸ் நீடட் டு மெயின்டைன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ், ஹையர் எஜுகேஷன். இதெல்லாம் ஹவ் இட் கம் ஃப்ரம் த ரெவென்யூஸ்னால் வரி. How revenue is collected from the community, from the common people, from the people through the state. ஸ்டேட்டில் இருக்கிற அந்த பீப்புள்கிட்ட கலெக்ட் பண்ணி தான் அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க, வரி கலெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்க. And a good proportion of that revenue comes from the tillers. And a good proportion, அதில் அதிகமான பாதி முக்கால்வாசி பங்கு பார்த்திங்கன்னா ப்ரொபோர்ஷன் மீன்ஸ் ஷேர். அதில் ஒரு நல்ல ஷேர் வந்து யார்கிட்டருந்து வருதுன்னா, அதாவது அந்த ரெவன்யூவை பற்றி சொல்கிறார். குட் ப்ரொபோர்ஷன்னா ஷேர், ஒரு நல்ல ஷேர். அந்த ரெவன்யூவில் நல்ல ஒரு சரியான ஒரு பங்கு யார்கிட்டருந்து வருதுன்னா, தட் ரெவன்யூ கம்ஸ் ஃப்ரம் த டில்லர்ஸ் அண்ட் த டாய்லர்ஸ். டில்லர்ஸ் மீன்ஸ் ஒர்க்கர்ஸ். டில்லர்ஸ்னால் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்தையும், டாய்லர்ஸ்னால் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய இருந்து, அதாவது காமன் பீப்புள் இருந்து தான் அதிகமாக வருதுங்கிறார். கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா, ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா காமன் பீப்புள், ரொம்ப ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள், ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பீப்புள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஃபார்மர்ஸ் இவங்க தான். ரிச் பீப்புள் குறைவாக தான் இருப்பாங்க. அப்போ யார்கிட்ட இருந்து அதிகமாக வரி வரும்னா காமன் பீப்புள் இருந்து. men who did not enjoy this privilege, டில்லர்ஸ், ஃபார்மர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக டிட் நாட் என்ஜாய் திஸ் ப்ரிவிலேஜ், வரி கட்டுறாங்க நிறையா பேர்.
அந்த காலேஜ் எஜுகேஷனுக்காக நிறையா பேர் அதுக்கு தான் வரி கட்டுறாங்கன்னு தெரியாதவங்களுக்கு கூட, ஆனால் வரி கட்டுறாங்க. அவங்க கட்டக்கூடிய வரி தான் அந்த காலேஜ் எஜுகேஷனு, கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. ஆனால் அவங்களுக்கு அந்த படிச்சிருக்க மாட்டாங்க, அந்த தே டிட் நாட் என்ஜாய் திஸ் ப்ரிவிலேஜ், அந்த கிஃப்ட் கிடையாது. அவங்க ஸ்கூல் போயிருக்க மாட்டாங்க, காலேஜ் போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறார். Men who willingly submit themselves to discomfort. Men who willingly submit themselves to discomfort. Men who are willingly submit. Discomfort means ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு they are ready. Many people are willingly submit themselves to discomfort. கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. So that they can enable the next generation to lead a better life. அதாவது இந்த ஜெனரேஷன் பீப்புள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் தே கேன் எனேபிள் த நெக்ஸ்ட் ஜெனரேஷனை எனேபிள் பண்ண முடியும். தே கேன் மேக் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டு ஹேவ் அ பெட்டர் லைஃப்ங்கிறார். இந்த ஜெனரேஷனில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு பேரண்ட் இருக்காருன்னா, ஒரு ஃபாதர் இருக்காருன்னா பையனுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்கிறாரு. எதுக்காக எல்லாம் பண்ணுறாரு? தேவையானது எல்லாம் சம்பாரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு அப்படின்னா அவனோட ஜெனரேஷனில் நல்ல பெட்டர் லைஃப்பை வாழட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதுதான் இங்கேயும் சொல்கிறார். இந்த ஜெனரேஷனில் பீப்புள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இது பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்? தே கேன் எனேபிள் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், தே கேன் மேக் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டு ஹேவ் அ பெட்டர் லைஃப். Graduates may ask you, how are you going to repay? What is to be your contribution to the social chest on which you have drawn so largely? Then he said, graduates may ask you. அறிஞர் அண்ணா asked the graduates how they are going to repay. அதாவது மக்களோட வரி பணத்தில் தான் படித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க கிராஜுவேட்ஸ் எல்லாம். அதனால் அதை எப்படி ரீபே பண்ண போகிறீங்க? வாட் இஸ் டு பி யுவர் கான்ட்ரிபியூஷன் டு த சோசியல் செஸ்ட். சோசியல் செஸ்ட்னால் இந்த சோசியல் பீப்புளுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறார். ஆன் விச் யூ ஹாவ் ட்ரான் ஸோ லார்ஜ்லி. இந்த காமன் பீப்புள்லேருந்து யூ ஹாவ் ட்ரான், காமன் பீப்புளோட, பிகாஸ் ஆஃப் த காமன் பீப்புள்ஸ் ரெவன்யூ யூ ஹாவ் ஸ்டடிடு, யூ ஹாவ் த privilege of studying in the universities. Unless you replenish it richly, coming generations will find only an empty coffer. Unless you replenish it. Replenish means refill. நீங்கள் படிச்சுட்டு என்ன பண்ணணும்? நாட்டு மக்களுக்காக ஒர்க் பண்ணணும், எதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணணும், நாட்டு மக்களுக்காக சோசியல் சர்வீஸ் எதாவது ஒன்று பண்ணணும். அது மாதிரி பண்ணாமல் விட்டா என்ன ஆகும்? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வில் ஃபைண்ட் ஒன்லி அன் எம்டி காஃபர். உனக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஜெனரேஷன் என்ன பண்ணும்? காஃபர் மீன்ஸ் ட்ரெஸ்ஸர், மணி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவிலேயே படிச்சிருவேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் இதில் இந்தியாவில் படிச்சுட்டு வெளியே போய் ஒர்க் பண்ணுறாங்க, வெளிநாட்டில் போய் சர்வ் பண்ணுறாங்க. அப்போ அது யாருக்கு இதாகும்? வெளிநாட்டுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம கண்ட்ரிக்கு எந்த லாபமும் இருக்காது. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரி என்ன பண்ணுது? அப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக போயிடும் அப்படிங்கிறார். Your superior education increases your responsibility to society and therefore apart from or along with your own individual advancement. Society has got a right to expect an adequate return from you, not so much in terms of money as in terms of service, in toning up society, in bringing light into the dark alleys, sunshine into dingy places, solace into the afflicted, hope unto the despondent, and a new life unto everyone. Your superior education, superior means higher education, increases your responsibility. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறப்ப யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட்ஸ் இங்கெல்லாம் உங்களோட எஜுகேஷன் வந்து இன்க்ரீசஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக டு சொசைட்டி. வாட் யூ ஹாவ் டு டூ ஃபார் யுவர் சொசைட்டி. இந்த சொசைட்டிக்கு செய்யக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணது கிராஜுவேட்ஸ், ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு. அண்டு தேர் ஃபோர் அண்டு ஸோ அப்பார்ட் ஃப்ரம்
or along with your own individual advancement. இந்த சொசைட்டிக்கு ஹெல்ப், அதாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணுங்கிறார், சொசைட்டிக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார், காமன் பீப்புளுக்கு சர்வ் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தேட் யூ வில் ஹாவ் ஓன் இண்டிவிஜுவல் அட்வான்ஸ்மெண்ட். ஓன் இண்டிவிஜுவல் அட்வான்ஸ்மெண்ட்னா உங்களையும் என்ன பண்ணிக்கணும், யூ ஹாவ் அ டீசன்ட் லிவிங், நீங்களும் நல்லா ஓரளவுக்கு வாழணும், அப்போ தான் அப்படிங்கிறார். அதான் நீங்களும் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக வாழ்ந்தால் தான் என்ன பண்ணணும், யூ கேன் ஹெல்ப் த சொசைட்டிங்கிறார். Society has got a right to expect an adequate return from you. Society has a right. The society ரைட் இருக்குது. Society has a right. உரிமை இருக்குது. What is that right? To expect a return from you. From you means from the graduates. இங்கே படிக்கிறவங்களுக்கு கிராஜுவேட்ஸ் உங்கள்கிட்டருந்து ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்க்க. ரிட்டர்னா ஏதாவது ஒரு வெகுமதி உங்கள்கிட்டருந்து ஏதாவது சொசைட்டி எதிர்பார்க்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குங்கிறார். ஏன் அப்படின்னா சொசைட்டியோட அந்த காமன் பீப்புளோட பணத்தில் தான் நீங்கள் கிராஜுவேட்ஸ் படித்தீங்க, அதனால் அவங்க உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. என்ன அது வந்து என்னது, அடிக்குவேட் மீன்ஸ் எனஃப் ரிட்டர்ன். ஏதாவது ஒன்று எதிர்பார்க்குறது, தேவையான ஒரு இதை எதிர்பார்க்குறதுக்கு. ரிட்டர்ன் மீன்ஸ் என்ன சொல்லலாம், இந்த சொசைட்டிக்கு நீங்கள் சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறதுக்கு சொசைட்டிக்கு ரைட் இருக்குது அப்படிங்கிறார். நாட் ஸோ மச் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்தா பத்தாது அப்படிங்கிறார். பணம் மட்டும் கிடையாது. ஆஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ், பணத்தில் இல்லை, இதை சர்வீஸ் எதிர்பார்க்குறாங்க. சர்வ் த காமன் பீப்புள், எந்த மாதிரின்னு சொல்கிறாரு. இன் டோனிங் அப் சொசைட்டி, டோனிங் அப் மீன்ஸ் ஸ்ட்ரென்தன்ட் சொசைட்டி. இன் பிரிங்கிங் லைட் இன் டு த டார்க் ஆலேஸ். ரொம்ப நிறையா பீப்புள் வந்து இக்னோரண்ட்டாக அறியாமல் நிறையா பேர் அன்னவேராக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நிறையா புரிய வைக்கலாம். நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி பண்ணி இது மாதிரிலாம் அதான் சொல்கிறார். சன்ஷைன் இன்ட்டு டிஞ்சி பிளேசஸ். டிஞ்சி மீன்ஸ் ரொம்ப டார்க் பிளேசஸ்ஸு இல்லை சன்ஷைனை கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப இக்னோரண்ட்டாக இருக்கக்கூடிய இன்னசென்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய பேர் நிறையா தெரியாது, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறார். solace into the afflicted. Afflicted means ரொம்ப afflictedனா ரொம்ப நொந்து போனவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிறார். hope unto the despondent, a new life unto everyone. அதான் நிறையா காமன் பீப்புளெலாம் நிறைய இது தெரியாமல் இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னா கூட எப்படி வாங்குறது என்னென்னு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம், அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறார். Unless service is the outcome, the sermons become sweet nothings. Outcome means result. Service தான் ரிசல்ட்டாக இருக்கணுங்கிறார். The result வந்து சர்வீஸ் தான். நம்ம the sermons become sweet nothing. sermonsனா ஃபேமஸ் ஸ்பீச்சஸ். ஸ்பீச் வந்து ஒன்றுமெல்லாம் போயிடும். அதாவது மாரல் ஸ்பீச்சஸ்லாம் நிறையா சொல்கிறாங்க. இதனோட மெயின் மோட்டிவ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா சர்வீஸ் தான் இருக்கணும். அதோட ரிசல்ட் வந்து சர்வீஸாக தான் இருக்கணும், இல்லைன்னா ஸ்பீச்சஸ் எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறார். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நிறையா பேசுகிறாங்க, மாரல் ஸ்பீச்செல்லாம் கொடுக்குறாங்க. அதனோட மெயின் அவுட்கம்மே என்னவாக இருக்கணும்னா சர்வீஸ், இல்லைன்னா அந்த ஸ்பீச்செல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறார். As Sebastian stated, we must dream of an aristocracy of achievement. We must dream of an aristocracy of achievements arising out of a democracy of opportunities. As Jefferson, third president of USA third president, அவர் வந்து டெமோக்ரஸியை பற்றி சொல்லியிருக்கார். அதாவது we must dream of an aristocracy of achievements. We must dream of an aristocracy. aristocracy very big, ரொம்ப ஆடம்பரமானு சொல்லலாம். அந்த இடத்துல ரொம்ப அதிகமான அச்சீவ்மெண்ட்ஸை வந்து ட்ரீம் பண்ணணும். we must dream அச்சீவ்மெண்ட்ஸ்னால் சாதனை செய்கிற மாதிரி ட்ரீம் பண்ணணும். ரொம்ப அது அந்த சாதனை எப்படி வரணும், அரைசிங் அவுட் ஆஃப் டெமோக்ரஸியிலிருந்து வரணுங்கிறார். டெமோக்ரஸின்னா என்ன, ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள்னு சொல்லுவாங்க. இந்த டெமோக்ரஸியில் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது, வாய்ப்புகள் வந்து கிடைக்கிது. அது மூலமாக என்ன பண்ண முடியுது, நம்ம நிறைய அச்சீவ் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறோம். இதே பார்த்திங்கன்னா டெமோக்ரஸிங்கிறப்ப எல்லாத்துக்கும் எனிமேன் கேன் பிகம்
பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி யாருமே இப்படி எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியுது. எதனால? டெமோக்ரஸினால். இதே மற்ற அரிஸ்டோக்ரஸி அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்டோக்ரஸி மீன்ஸ் ஒன் மேன் ரூல்ஸ் த கண்ட்ரி. ஒருத்தர் மட்டும் ரூல் பண்ணுற மாதிரி இருந்தால், கிங் ஆட்சி இது மாதிரி இருந்ததுன்னா யாருமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் காமன் பீப்புள் எல்லோரும் அச்சீவ் பண்ண முடியும், சாதனை பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. And when I seek your help and cooperation in the supreme task of serving society, please do not wink and smile and say, it is all so easy to say. I am not unaware of the difficulties in the way, nor am I going to brush aside the influence of the environment on you. Maybe the world in which you are to begin the journey is one which will dim your hope, disturb your determination. You may come face to face with the unpleasant sight of practices wildly differing from the principles inculcated in you. You may find self-seekers enthroned and the patient worker decried. Tyranny of all sorts may stare at you, and every step you take will be a struggle. I admit that the environment is such that even people with robust optimism will be discouraged and forced to take to the path of ease and comfort. When I seek your help, when I need your help, seek means need, and cooperation in the supreme task of serving society. He says, Anna says, the supreme task of the country, supreme task of you, supreme task, very important task, very அதுதான் மெயின் அப்படிங்கிற மாதிரி. டாஸ்க்னா ஒர்க், சுப்ரீம் டாஸ்க்குங்கிறது இது சர்விங் த சொசைட்டிங்கிறார். டு சர்வ் த சொசைட்டி, த சுப்ரீம் டாஸ்க் இஸ் டு சர்வ் த சொசைட்டி. டு சர்வ் த சொசைட்டி, இஃப் ஐ நீட் யுவர் ஹெல்ப் அண்ட் கோஆப்ரேஷன், I may ask you. When I need your help and cooperation, you should not wink and smile. எப்படியே முழிக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது. அதாவது யூ ஷுட் நாட் சே தட் யூ குடின்ட் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறார். அண்ட் சே இட் இஸ் ஆல் ஈஸி டு சே, அதான் யூ ஷுட் நாட் சே தட் இட் இஸ் ஈஸி டு சே. அதாவது சொல்கிறது யாருக்கும், அட்வைஸ் பண்ணுறது ஈஸி, அதை ஃபாலோ பண்ணுறது தான் கஷ்டம் அப்படிங்கிறாங்கள. அது மாதிரி சொல்கிறது யாருக்கும் ஈஸி தான், அதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, ஐ எம் நாட் அன்அவேர் ஆஃப் த டிஃபிகல்ட்டிஸ் இன் த வே, nor am I going to brush aside the influence of the environment on you. I am not unaware. Unaware means I know. Awareங்கிறார். I am aware of the difficulties in the way of serving the society. அதான் சொல்கிறேன். இந்த சொசைட்டிக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்கிறார். ஏன் அப்படின்னா, ஹீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் த காமன் பீப்புள், அதாவது எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் சீஃப் மினிஸ்டர் ஆனவர். அதனால் எனக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஐ நோ இட் அப்படிங்கிறார். நார் am I going to brush aside. I am not going to brush aside. Brush aside mean ignore. எந்த டிஃபிகல்ட்டிஸும் இல்லை, இந்த காமன் பீப்புளுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு எந்த டிஃபிகல்ட்டிஸும் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது, இக்னோர் பண்ணிடவும் முடியாது. அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி என்விரான்மெண்ட் ஆன் யூ. என்விரான்மெண்ட்னா இந்த என்விரான்மெண்ட்னா காமன் பீப்புளுக்கு சர்வ் பண்ணுறப்ப உனக்கு ஏற்படக்கூடிய மற்ற ரிச் பீப்புளெலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏன் ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் கொடுப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு எனக்கு தெரியும், அதை இக்னோர் பண்ணவும் முடியாது. அதாவது சப்போஸ் நீ ஒரு டாக்டராக நல்லா கவர்மெண்ட் காலேஜ்லேயே படித்து இப்போ டாக்டர் ஆகிடுற, காமன் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும் ரொம்ப அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு கிளினிக் கட்டி அங்கே எல்லாத்துக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குற அப்படின்னா, அதே ஊரில் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும், அங்கே நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறைய பணம் வசூலித்து ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க, செலவு பண்ணி நல்லா கட்டியிருந்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் பணத்தை மட்டுமே நோக்கமாக வச்சுக்கிட்டு நிறைய காசு வசூலித்து ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய காசு வசூலித்து இது பண்ணுவாங்க. இன்றைக்கி ஃப்ரீ கிளினிக் கொடுக்குறப்போ உங்கள்கிட்ட தான் பீப்புள் நிறையா பேர் வருவாங்க. அதனால் அவங்களோட வியாபாரம், அவங்களோட பிஸ்னஸ் பாதிக்கும். அப்போ அவங்களோட
அவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னை வந்து இதை உன்னை ட்ராப் பண்ணுறதுக்கு எதை ஒன்று பண்ணுவாங்க. அதுதான் சொல்கிறார். அதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி என்விரான்மெண்ட் ஆன் யூங்கிறார். மேபி த வேர்ல்ட் இன் விச் யூ ஆர் டு பிகின் த ஜேர்னி இஸ் ஒன் விச் வில் டிம் யுவர் ஹோப். த வேர்ல்ட் இன் விச், த வேர்ல்டுங்கிறது ஹியர் சர்விங் த சொசைட்டி சொல்கிறார். யூ ஆர் டு பிகின் த ஜேர்னி, அதாவது இந்த சொசைட்டிக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி யூ ஆர் டு பிகின் த ஜேர்னி, உன்னோட லைஃப் ஆரம்பிக்கிற. யூ ஆர் ஸ்டார்டிங் யுவர் லைஃப் டு சர்வ் த சொசைட்டி விச் வில் டிம் யுவர் ஹோப். அப்படி சர்வ் பண்ணுறப்ப என்ன ஆகும், பீப்புளுக்கு சர்வ் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இட் டிம் யுவர் ஹோப், உன்ற நம்பிக்கையை வந்து குலைக்கும்ங்கிறார், டிம் பண்ணிடும். டிஸ்டர்ப் யுவர் டிட்டர்மினேஷன், டிட்டர்மினேஷன்னா விடாமுயற்சி, அதான் ஒரு குறிக்கோளோடு இருக்குங்களா, அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிடுங்கிறார். யூ மே கம் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் அன்பிளசன்ட் சைட் ஆஃப் ப்ராக்டிசஸ் wildly differing from the principles inculcated in you. You may come face to face. You have to face unpleasant situations. ரொம்ப அன்பிளசன்ட் சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். wildly differing from the principles. பிரின்சிபல்ஸ்னால் நீ இப்படி தான் இருக்கணும்னு பிரின்சிபலோடு இருந்திருப்ப, அந்த பிரின்சிபலோட டெவலப் பண்ணி அந்த பிரின்சிபலோடையே வாழ்ந்துட்டு இருந்திருப்ப. ஆனால் அதை நீ அந்த மாதிரி நீ ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிருப்ப. சப்போஸ் ஹானஸ்ட்டாக இருக்கணும், யார்கிட்டையும் போய் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருப்ப. ஆனால் அந்த மாதிரி மற்ற பீப்புளெலாம் இருக்க மாட்டாங்க, அவங்களெல்லாம் நீ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறார். யூ மே ஃபைண்ட் செல்ஃப் சீக்கர்ஸ் enthroned and the patient worker decried to serve the society. காமன் பீப்புளுக்கு சர்வ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா செல்ஃப் சீக்கர்ஸ் enthroned யூ மே ஃபைண்டு, அதாவது செல்ஃப் சீக்கர்ஸ்னால் செல்ஃபிஷ் பர்சன்ஸ், சுயநலவாதின்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் enthroned மீன்ஸ் இன் ஏ ஹை பொசிஷன், நல்ல அதிகாரங்களுடைய அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய பார்க்கலாம். அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மட்டும் சுயநலமாக தான் திங்க் பண்ணுவாங்க, மக்களை பற்றி இது பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப நீ உன்னோட எய்ம் வந்து மக்களை ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற. அப்போ இந்த மாதிரி டைமில் அவங்ககிட்ட போட்டி போட வேண்டியிருக்கும், அவங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படும் அப்படிங்கிறார். த பேஷண்ட் ஒர்க்கர் டீக்ரைடு, இதை அமைதியாக ஒர்க் பண்ணுறவங்க தே ஹவ் டு டிக்ரைடு. டீக்ரைடு மீன்ஸ் தே ஹவ் டு ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ். டைரனி ஆஃப் ஆல் சார்ட்ஸ் மே ஸ்டேர் அட் யூ, எவ்ரி ஸ்டெப் யூ டேக் வில் பி ஏ ஸ்ட்ரகுள். அதான் டைரனி ஆஃப் ஆல் சார்ட்ஸ். டைரனி மீன்ஸ் கொடுங்கோல், அதாவது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எல்லா சார்ட்ஸ்னால் எல்லா வகையிலையும், எல்லா டைரக்ஷன்லையும், எங்கேருந்து வேணாலும் உனக்கு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற. பீப்புளுக்கு சர்வ் பண்ணணும்னு நினச்சின்னா எவ்ரி ஸ்டெப் யூ டேக் வில் பி ஸ்ட்ரகுள். நீ பீப்புளுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும், அதாவது பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற சர்வ் பண்ணணும்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு செயல் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வில் பி ஸ்ட்ரகுள், போராட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற. போராட்டமாக தான் இருக்கும். I admit that the environment is such. Yes, I admit the environment is such. அந்த மாதிரி தான் இருக்குங்கிறார். Even people with robust optimism, even people who are willing to serve the society. இந்த பீப்புள் வந்து சொசைட்டி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற பீப்புள் வந்து they are with robust optimism. robust means healthy. ஆப்டிமிசம்னா எப்பயுமே நல்லதே நினைக்கிறீங்க, அந்த மாதிரி பீப்புளாக இருந்தாலும் கூட they will be discouraged. நெகட்டிவ் திங்கே இல்லாதவங்க, எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருக்கிறீங்க, பீப்புளை ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க கூட சம்டைம்ஸ் they will be discouraged. ரொம்ப ஏன்டா இப்போ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. அண்ட் ஃபோர்ஸ் டு டேக் டு த path of ease and comfort. அதனால் என்ன பண்ணுறாங்க, they are forced to take. நம்மளுக்கு என்னடா ப்ராப்ளம், ஏன் போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு எதுக்கு ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஒதுங்கிடுறாங்க. we should also realize that a continuous stream of men and women endowed with the spirit of service have been carrying on the crusade successfully and have conferred rich benefits on humanity. இந்த ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா மெயினாக எதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாருன்னா, கிராஜுவேட்ஸ், அதாவது இந்த கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, கிராஜுவேட்ஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டி, கிராஜுவேட்ஸ் ஆஃப் த காலேஜஸ், அவங்கெல்லாம் படிச்சுட்டு
அவங்க லைஃப் மட்டும் இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, அவங்க மட்டும் நல்லா இருக்கணும், டீசெண்டாக வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. தே ஹாவ் டு சர்வ் த சொசைட்டி, காமன் பீப்புளுக்கு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத மெயினாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறார். பட் we should also realize a continuous stream of men and women. Realize means understand. We have to understand continuous stream of men and women endowed with the spirit of service. Endowed means gifted. Continuous stream of men. Stream means no one can stop the water. The water அப்படி போயிட்டே இருக்கும். ஸ்ட்ரீம் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண முடியாது, அப்படியே போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஸ்ட்ரீம் ஆஃப் மென் அண்ட் விமன் பார்த்தீங்கன்னா அவங்கள ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதாவது என்னது, த ஸ்பிரிட் ஆஃப் சர்வீஸ், மென் அண்ட் விமன் கிஃப்டட் வித் த ஸ்பிரிட் ஆஃப் சர்வீஸ். தே ஆர் கிஃப்டட். எண்டவுடு மீன்ஸ் கிஃப்டட். மென் அண்ட் விமன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பிரிட்டு, அவங்களோட எண்ணெல்லாம் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தை கொண்டவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாதுங்கிறார். தட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். தே ஹாவ் பீன் கேரியிங் ஆன். They have been men and women gifted with the spirit of service. They have been carrying on the crusade. Carrying on means continue. Crusade means struggles. Successfully. அதான் பீப்புளுக்கு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டவங்க என்ன பண்ணுறாங்க, they are struggling to serve the society and they are very successful in their struggle. அதான் சொல்கிறார். They have conferred rich benefits. Conferred means give. Confer give. They have given. Who have given? And the men and women with the spirit of service. Men and women endowed with the spirit of service. பீப்புளுக்கு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மட்டும் கொண்டு இருக்கிற அந்த பீப்புள் என்ன பண்ணுறாங்க, சர்வ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி men and women, they have given rich benefits. ரிச் பெனிஃபிட்ஸ்னால் பயன், யூஸ்ஃபுல், நிறைய ஹியூமனிட்டிக்காக நிறைய செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறார். We the Tamilians have been holding aloft this ideal for more than 2000 years as expressed in Purananuru 182. We the Tamilians have been holding aloft this ideal. Aloft means up. This ideal means serving the society. அதான் சொல்கிறேன், சர்விங் த சொசைட்டி. அந்த ஐடியல் நம்ம தமிழ் பீப்புள்கிட்ட ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்குங்கிறார். எப்போ இருந்து? ஃபார் மோர் தென் 2000 இயர்ஸ். 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியே தமிழியன்ஸ்கிட்ட அந்த ஐடியா இருக்குது. என்ன ஐடியானா, என் நோக்கம்னோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன ஆப்ஜெக்டிவ்னா, டு ஹெல்ப் த காமன் பீப்புள், டு சர்வ் த சொசைட்டிங்கிறது. அது எதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் புறநானூரில் எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறார். As inheritors of that rich legacy, you are best suited to overcome even the environment and serve society to the best of your abilities. As inheritors followers. அந்த பரம்பரையில் வந்தீங்க, அதான் பரம்பரையில் வரவங்கள அதுங்களுக்கு பேர் இன்ஹெரிட்டர்ஸ். அதாவது தமிழ் பரம்பரையில் வந்தீங்க, தமிழர்கள்ட்ட 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியே they have the idea of serving the சொசைட்டி காமன் பீப்புள் ஹெல்ப் பண்ணுங்கிற ஐடியா எல்லாத்துக்கிட்டையும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது அப்படிங்கிறார். அந்த பரம்பரையில் தான் நாமளும் வந்திருக்கிறோம். அதான் சொல்ல, ஆஸ் இன்ஹெரிட்டர்ஸ் ஆஃப் தட் ரிச் லெகசின்னா கிஃப்ட்டு. இந்த ரிச் கிஃப்ட்லேருந்து வந்து அந்த மாதிரி அந்த பரம்பரையிலேருந்து வந்தீங்க. ஸோ யூ ஆர் பெஸ்ட் சூட்டட், யூ ஆர் த பெஸ்ட் சூட்டபிள் பர்சன் டு ஓவர்கம் மீன்ஸ் டிஃபீட் ஈவன் த என்விரான்மெண்ட், ஈவன் த ஒர்ஸ்ட் என்விரான்மெண்ட். எவ்வளோ பெரிய அதான் டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும், என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் டிஃபீட் இட், அதை டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிறார். அண்டு சர்வ் த சொசைட்டி, டிஃபீட் பண்ணிவிட்டு சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ண முடியும். டு த பெஸ்ட் ஆஃப் யுவர் எபிலிட்டிஸ், டு த பெஸ்ட் ஆஃப் யுவர் எபிலிட்டி, யூஸிங் யுவர் எபிலிட்டிஸ், பெஸ்ட் எபிலிட்டிஸ் மீன்ஸ் டேலண்ட். I am confident that you are being sent into the wide world with this objective. You are bound to win, for you are adequately equipped with the spirit supplied by this great institution. May your life be a bright one, and may its lesser brighten the entire land. Accept my congratulations and march onwards.
towards the land of smiles. I am confident that here I refers to Aringaranna. He says he is confident that you are being, you refers to graduates of the university, graduates of the country. You are being sent into the wide world. You are created in this world by the God, he said. With this objective, with this objective you are created in this world, he said. This objective refers to serving the society. பீப்புளுக்கு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற, சொசைட்டிக்கு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் உங்களை இந்த உலகத்துக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஐ எம் கான்ஃபிடென்ட், ஹீ செட். யூ ஆர் பவுண்ட் டு வின், ஐ எம் கான்ஃபிடென்ட், ஹீ செட். யூ ஆர் பவுண்ட் மீன்ஸ் சர்டன். யூ ஆர் சர்டன் டு வின் because for means because you are adequately equipped with the spirit supplied by this great institution. You are certain to win your objectives. உன்னோட அப்ஜெக்டிவ்ஸில் வின் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். வாட் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ்? சர்விங் த சொசைட்டி. யார்? கிராஜுவேட்ஸ்கிட்ட அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கார். ஏன் வின் பண்ணி, எப்படி வின் பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் adequately equipped. adequately மீன்ஸ் எனஃப், equipped, qualified. யூ ஆர் qualified by this great institution. அதான் சொல்கிறேன். யூ ஆர் qualified by this great institution. Great institution refers to Annamalai University. Annamalai University qualified you to win your objective. May your life be a bright one. May its luster brighten the entire land. He wished the students who have a bright life. He wished the graduates of the year to have a bright life. Their life may its luster. Luster means shine. Their life would be very shine. Then it will brighten the entire land of the entire land. Brighten the entire country. Accept my congratulations, he said, and march onwards, go towards the land of smiles. Purananuru song conveys the philosophy of Tamilians. It celebrates the selfless spirit and courage of people who served society by sharing everything with their fellow men, even something as precious and unique as the nectar of immortality. They would never do a wrong deed, even if they were offered the world as a reward. It is because of such men that the world continues to exist. The Purananuru song conveys the philosophy of Tamilians. Conveys means says. The Purananuru song says about the philosophy of Tamilians. Tamilians ஐடியாஸை பற்றி சொல்லுதுங்கிறாங்க. தமிழ் பீப்புளோட ஐடியாஸை பற்றி புறநானூறு சாங் சொல்லியிருக்கு. இட் செலிப்ரேட்ஸ் த செல்ஃப்லெஸ் ஸ்பிரிட் அண்ட் கரேஜ் ஆஃப் பீப்புள். இட் செலிப்ரேட், இட் என்கரேஜஸ், இட் அப்ரிசியேட்ஸ். ஹியர் வி கேன் சே இட் அப்ரிசியேட்ஸ் த செல்ஃப்லெஸ் ஸ்பிரிட் ஆஃப் த பீப்புள். செல்ஃப்லெஸ் பீப்புள் இருக்கிற இந்த செல்ஃப்லெஸ் பீப்புளை பாராட்டுது. தென் அண்ட் கரேஜ் ஆஃப் பீப்புளோட கரேஜ் எதையும் பாராட்டுது. கரேஜ் மீன்ஸ் தைரியம். They have the courage to serve society by sharing everything with their fellow man. How do they serve the society? By sharing everything with their fellow man. fellow manக்கு தேவையான எல்லா உதவியும் என்ன இருக்குதோ அதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தைரியம், இந்த செல்ஃப்லெஸ் ஸ்பிரிட், செல்ஃபிஸே இல்லாமல் இருக்கிறாங்களா அதை வந்து செலிப்ரேட் பண்ணுது, அப்ரிசியேட் பண்ணுது. ஹியர் எதுனா புறநானூறு சாங். ஈவன் சம்திங் ஆஸ் ப்ரீசியஸ் அண்ட் யூனிக். ஃபெலோமென்னா கூட இருக்கிற சக மனிதர்களோட எல்லாத்தையும் பங்கு போட்டு, என்னது இருக்க பொருள், இது பணம் இருந்தாலும் ஏதாவது கஷ்டமாக இருந்தால் ஹெல்ப் பண்ணுவாங்க, பணம் தேவைப்பட்டதுனால கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அது எப்படிப்பட்டது? ஈவன் சம்திங் ஆஸ் ப்ரீசியஸ் அண்ட் யூனிக். அந்த பொருள் வந்து ரொம்ப விலை மதிப்புள்ளதாக இருந்தாலும் சரி அதை கூட கொடுப்பாங்க. அண்ட் யூனிக்னு அந்த மாதிரி பொருள் எங்கேயுமே இருக்காது. அந்த பொருளாக இருந்தாலும் ஃபெலோமெனுக்கு கொடுத்து உதவுவாங்கங்கிறார். Even as the nectar of immortality. Nectar means அமிழ்தம். அமிழ்தமாக இருந்தாலும், அதாவது எந்த மாதிரி அமிழ்தம்னா இம்மார்டாலிட்டி. அந்த அமிழ்தத்தை குடித்தா இறக்கவே மாட்டோம், உயிரோடு தான் எப்பயுமே இருப்பான் அப்படின்ட்டு இருந்தாலும் கூட அதையும் கூட ஃபெலோமென் சக மனிதர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறார். புறநானூறு சாங் சொல்லுது. யாரை பற்றினா தமிழ் பீப்புளை பற்றி சொல்லியிருக்கு. They would never do a wrong deed.
even if they were offered the world as a reward. They would never do a wrong deed. They refer to Tamil people never did a mistake, never commit a wrong deed. தவறான செயலை செய்ய மாட்டாங்க. ராங் டூயிங்ஸ் எப்பயும் செய்ய மாட்டாங்க. ஈவன் இஃப் தேவர் ஆஃபர்ட் த வேர்ல்டு, இந்த உலகமே கொடுத்தாலும் அவங்களுக்கு, இந்த உலகத்தையே நீ ரூல் பண்ணிக்கலாம், இந்த உலகமே உனக்கு தான் அப்படின்னு கொடுத்தாலும் கூட தே வுட் நெவர் டூ மிஸ்டேக்ஸ், எந்த தவறும் பண்ண மாட்டேங்கிறார். It is because of such men that the world continues to exist. It is because of such men. Such men refers to the persons who are never doing the wrong things. தவறே செய்யாதவங்க இருக்கிறனால தான் the world continues to exist. Exist means being. அதனால தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். Thank you.